இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன மித்ரா அது? நீ பார்த்து நடந்துக்கலாம்ல. கூட நிச்சயதார்த்தம் நடக்கிறச்சே இப்படி நடந்திருக்குன்னா எனக்கு என்னது அபசகனமா படுதுமா. எனக்கும் இது ஏதோ அபசகன மாதிரி இருக்கு. அந்த கடவுள் நம்மளை எச்சரிக்கிற மாதிரி தோணுது. நீங்க நினைக்கிறது உண்மைதான். இப்போ ஏன் அப்படி சொல்றீங்க? நீங்க நினைச்ச மாதிரி இது உண்மையிலேயே ஒரு அபசகுணம் தான். இது மித்ராவோட வாழ்க்கையில வரப்போற கண்டங்களுக்கான அறிகுறி. மித்ரா வாழ்க்கையில கண்டமா? ஆமா அரவிந்தா, நீ அனுப்பின மித்ரா ஜாதகத்தை நான் அலசி ஆராய்ஞ்சு பார்த்துட்டேன். மித்ராவோட ஜாதகம் கோடியில ஒருத்தருக்கு இருக்கக்கூடிய ஜாதகம். அது மட்டும் இல்லாம உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ஜாதகம். மித்ராவோட வாழ்க்கையில அடுத்த 13 மாசம் வரைக்கும் நிச்சயதார்த்தம் நடந்தாலோ இல்ல கல்யாணம் நடந்தாலோ மித்ராவோட உயிருக்கே ஆபத்து. ஒவ்வொரு நொடியும் மித்ராவை ஆபத்து துரத்துக்கிட்டே தான் இருக்கும். எப்ப மரணம் ஏற்படும் சொல்லவே முடியாது. என்ன சொல்றீங்க ஜோசியரே? இப்படி ஒரு பயங்கரமான ஜாதகம் என் பிள்ளைக்குதான் அமையணுமா? இது எல்லாம் அந்த ஈஸ்வரனோட லீலை அரவிந்தா. தெய்வ காரியங்களுக்கு, தெய்வ சங்கல்பங்களுக்கு காரணங்களை நாம தேட முடியாது. தெய்வம் காட்டுற வழியில நாம போக வேண்டியதுதான். அப்படின்னா இதுக்கு என்ன தீர்வுன்னு சொல்லுங்க. மித்ராவுக்கு இந்த பொண்ணோட 13 மாசத்துக்குள்ள நிச்சயதார்த்தம் நடந்தாலோ இல்ல கல்யாணம் நடந்தாலோ மித்ராவோட உயிருக்கே ஆபத்து. மித்ராவுக்கு வரக்கூடிய கண்டங்கள்ல இருந்து மித்ராவை காப்பாத்தணும்னா
மித்ரா ஜாதகத்துக்கு பொருந்தக்கூடிய நல்ல ஒரு பொண்ணா பார்த்து கூடிய சீக்கிரத்துல கல்யாணம் பண்ணி வைக்கணும். அந்த பொண்ணோட ஜாதகத்தால மட்டும்தான் இந்த 13 மாசம் வரைக்கும் மித்ராவை சூழ்ந்திருக்கிற கண்டங்கள்ல இருந்து காப்பாத்த முடியும். தேங்க்யூ ஸோ மச் லக்ஷ்மி. தேங்க்ஸா? எதுக்கு? ஷாப்பிங்ல ஹெல்ப் பண்ணதுக்கு. உண்மையிலே ரொம்ப அழகான ரிங் செலக்ட் பண்ணீங்க. ஆமா அண்ணி, ரியலி பியூட்டிஃபுல். எனக்கும் அந்த ரிங் ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு தெரிஞ்சு மனிஷாக்கும் இது ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா பிடிக்கும் நீரஜ். ஏன் சொல்றேன்னா, எங்க அண்ணி இந்த மாதிரி விஷயத்துல எக்ஸ்பர்ட். யாருக்கு என்ன பிடிக்கும்னு பார்த்ததும் கண்டுபிடிச்சிருவாங்க. யூ டோன்ட் வரி. விவேக், நீ கொஞ்சம் ஓவரா சொல்ற மாதிரி இருக்கு. இதுல ஓவரா சொல்றதுக்கு என்ன இருக்கு அண்ணி? நான் உண்மையை தானே சொல்றேன். நான் என்ன பண்ணாலும் உனக்கு அது அப்படிதான் தெரியும். வாட் எவர் அண்ணி. நீரஜ், அதை செலக்ட் பண்ணது என்னோட அண்ணிங்கிறதுனால கண்டிப்பா மனிஷாவுக்கும் அந்த ரிங்ஸ் பிடிக்கும். நீ டென்ஷனே ஆக வேண்டாம். ஓகே ஓகே. போற வழியில தான் மனிஷாவோட வீடும் இருக்கு. அவளையும் அப்படியே போய் பார்த்துட்டு போலாமா? சரி நீரஜ். அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு இப்போவாது உனக்கு ஞாபகம் வருதா? நாம நிச்சயதார்த்தம் வரைக்கும் போனதுக்கே அவ்வளோ பெரிய விஷயம் நடந்துச்சு. இதுல கல்யாணம் வரைக்கும் போனா எவ்வளவு பெரிய ஆபத்து ஏற்படலான்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாரு. எனக்கு தெரியும் மனிஷா, இன்னும் 10 மாசம் வெயிட் பண்ணா என்ன நடக்குமோ, சிச்சுவேஷன் எப்படி மாறுமோன்ற பயம் உனக்குள்ள இருக்கலாம். ஆனா அதுக்காக இப்பவே கல்யாணம் பண்ணிக்கிறதெல்லாம் தீர்வே கிடையாது. நாம 2 பேரும் சேர்ந்து வாழணும்னு நினைச்சோம். ஆனா நாம செய்யற பைத்தியக்காரத்தனத்தால நாளைக்கு எனக்கு ஏதாவது ஒண்ணுனா உன்னால தாங்கிக்க முடியுமா? சொல்லு, தாங்கிக்க முடியுமா? உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா என்னால தாங்கிக்க முடியாது. அப்புறம் எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் கல்யாணம் கல்யாணம்னு ஏன் இத்தனை வாட்டி கல்யாண பேரை சொல்லி என்ன கொல்ற? ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ஒரு 10 மாசம் மட்டும் எனக்காக வெயிட் பண்ணு. அவரோட போன் என்ன இங்க ரிங் ஆயிட்டு இருக்கு?